வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேரடியா முதல்ல சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் விளக்கங்கள சொல்லிடுறேன். சரி. நாளை ஆடி அமாவாசை. மனிதராய் பிறந்த எல்லாருமே தன்னுடைய முன்னோர்களுக்கு பிதுர் சம்பந்தப்பட்ட தந்தை, மூதாதையர்கள், முன்னோர்களுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தர்ப்பணம் அமைப்புகள் கொடுத்தே ஆகணுங்க. எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். பரிகார அமைப்புகள நான் சொல்றதில்ல. ஆனா நான் பரிகாரம் சொல்றேன். எதனை சொல்றேன்? அஷ்டம சனி, ஜென்ம சனியின் கடுமையான தாக்கத்துல இருக்கிறீங்க. ஒரு மாதிரி ராகு, கேது தசைகள் உங்களுக்கு கடுமையான அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எப்போதுமே நான் வலியுறுத்துற ஒரு விஷயம், முன்னோர்களுடைய அ பிதுர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள். அந்த பித்ரு தர்ப்பணமாக இருக்கட்டும், திதி இந்த மோட்ச தீபம் மாதிரியான அமைப்புகளாக ஆகட்டும், அதனை கொடுத்து தான் ஆகணும். எங்க கொடுக்கணும்? சிவாச்சாரியார்கள் இருக்கக்கூடிய இடத்துல. இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் சிவாச்சாரியார்கள் இல்ல அப்படின்னாலும், சிவன் ஆலயங்கள்ல பெரும்பாலும் சிவன் சந்நிதிகள்ல பார்த்தீங்கன்னா, சிவாச்சாரியார்கள் இருப்பாங்க. அவங்களுடைய அமைப்புகள்ல முறைப்படி தானங்கள குடுத்து, அதுக்கப்புறம் தர்ப்பண முறைப்படி செய்துக்குங்க. இது கண்டிப்பா நான் செஞ்சாகணுமாங்க. தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா யாராவது இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு செய்து தான் ஆகணும். ஓகே. இப்ப இன்னொரு ஒரு கேள்வி வரும். என்னோட வீட்ல இந்த மாரியான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. நான் சில கர்ம விஷயங்கள்ல சேர்ந்திருக்கேன், செயல்பட்டுருக்கேன், பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நீங்க இந்த வருடத்துல இறந்து போன அவங்களுக்கு மட்டும் இந்த தர்ப்பண அமைப்புகள செய்யாதீங்க. ஏன்னா, அவங்க 1 வருடம் பூர்த்தி பண்ண பிறகு தான் செய்யணும். அதற்கு முற்பகுதியில, அதுக்கு முந்தைய அமைப்புகள்ல இறந்தவர்களுக்கு நீங்க தாராளமாக உங்களோட அமைப்புகள்ல இந்த தர்ப்பணம், திதி மாதிரியான அமைப்புகள். ஆடி அமாவாசையில என்ன பண்ணுவோங்க? தர்ப்பணம் குடுப்போம், தானம் குடுப்போம், வீட்ல படையல் போடுவோம்ல. அதனை உங்களுடைய வழிமுறைப்படி பண்ணுங்க. சரி, இவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜோதிட விளக்கத்த தான் நான் சொல்லப் போறேன். ஏன் ஆடி அமாவாசை? சரி, எப்போ செய்யணுன்றத மறந்துட்டேன். நாளை ஆடி அமாவாசை சண்டேல வருதுல்ல. அந்த சண்டேல வரக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய அந்த அமைப்புகள்ல தான் நீங்க அந்த தர்ப்பண அமைப்புகள குடுக்க போறீங்க. 4ஆம் திகதி 8வது மாதம் 2024. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல திதி தர்ப்பணம் செய்து தான் ஆக வேணும். எனக்கு அம்மா இருக்காங்கங்க. அப்பாக்காக செய்யுங்க. இறந்து போனவங்களுக்காக தான் நம்ம செய்ய போறோம். இருக்கிறவங்களுக்காக இல்ல. ஓகேங்களா? சரி. இப்ப ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு? ஆடி அமாவாசை அப்படின்றது இதுக்கான விளக்க வீடியோ முன்பே பார்த்திருப்பீங்க. எப்பொழுதுமே இந்து மதத்துல வரக்கூடிய எல்லா விதமான விழா காலங்களும் சரி, கொண்டாட்டமான அமைப்புகளாக இருக்கணும் இருக்கிற விஷயங்களும் சரி, பஞ்சாங்கம் என சொல்லப்படக்கூடிய பஞ்ச அங்கம் அப்படின்ற அமைப்புகள்ல இருந்து எடுக்கப்படுற விஷயம் தான். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விளக்கம். தைப்பூசமா? தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல வர்ற பௌர்ணமி. ஆவணி அவிட்டமா? ஆவணி மாசத்துல அவிட்ட நட்சத்திரத்துல வர்ற பௌர்ணமி. மார்கழி திருவாதிரையா? மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல வர்ற பௌர்ணமி. இந்த மாதிரியான திருக்கார்த்திகை பௌர்ணமி எல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள்ல வந்தது தாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தின் விழாக்கள் அனைத்தும் ஜோதிடத்துல வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில செயல்படக்கூடிய சில அமைப்புகள். ஓகேங்களா? நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்புகள். அதுல கடக வீடு கடக வீடு அப்படின்றத ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஏன் கடகம் சிறப்பானது? சகல விதமான ராசிகள்லயும் கடக ராசி உன்னதமானது. ஏன்? உலகத்துல இருக்கக்கூடிய உயிரை ஜனிக்கக்கூடிய மாதா காரகன் சந்திரன். ஓகேங்களா? சில சில விஷயங்கள நான் சொல்றேன். ஜோதிட அமைப்புகள்லயே சொல்றேன். இதற்கு அடுத்த நிலையில எல்லா கிரகங்களுக்கும் எல்லா கிரகங்கள் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கு, சனிக்கு 2 வீடு இருக்கு, சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கு. இந்த 3 கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சர வீடு, சிற வீடு அமைப்புகள்ல இருக்கும். ஓகேங்களா? என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 வீடுகள் சர வீடுகள். அதுல மேஷம் செவ்வாயினுடைய 2 வீட்டுல 1. ஓகேங்களா? துலாம் சுக்கிரனின் 2 வீடுகள்ல 1. மகரம் சனியின் 2 வீடுகள்ல 1. ஆக பெஸ்ட்னா 1 தானங்க இருக்க முடியும். அது எப்படி 2 இருக்க முடியும்? ஒரே ஒரு வீடு. அது சர வீடு. அது ஸ்ட்ராங்கான வீடு. கடலை குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னா அது கடக வீடு. ஓகேங்களா? இந்த ஆடி மாசத்தோட சிறப்பு என்னங்க? சந்திரன் மாதா காரகன். பிதுர் காரகனான சூரியன் அந்த கடகத்துல அமர்றது ஆடி மாசம். ஓகேங்களா? அப்ப அமாவாசையோட சிறப்பு என்னய்யா? சூரியனும் சந்திரனும் சேர்றதுங்க. பிதுர் காரகன். தந்தைக்கு காரகனான சூரியனும், மாதா அம்மாக்கு காரகனான சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பு அந்த நாள் அமாவாசை அமைப்பு. இத அந்த கடக வீட்ல ஆடியின் சிறப்பு என்ன? ஏன் ஆடி அம்மனுக்கு சிறப்பா செயல்படுத்துறோம்? ஏன் அம்பாள செலிப்ரேட் பண்றோம்? ஏன் முருகனையோ, பெருமாளையோ, அவரையோ, இவரையோ நம்ம செலிப்ரேட் பண்ணலன்னா, ஆடி மாதம், கடக மாதம், கடக மாதம், அம்மா மாதம். அம்மா யாரு? உலகத்துக்கு உயிரை கொண்டுட்டு வந்தவங்க. அந்த அம்மாவை செலிப்ரேட் பண்றது ஆடி மாதம். புரிஞ்சிருதா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே. அதுல கடகம் ஏன் உன்னதம்?
ஒரே ஒரு ராசி வீட்டை கொண்ட ஒரு உன்னத பிளானட். அவரு பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பிளானட். பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் பிறக்க காரணமாக இருக்கக்கூடிய மாதாவை காரகமான பிளானட். மனக்காரகம் 2வது. இந்த இடத்துல ஏன் தர்ப்பணம் செய்யறோன்றதை மட்டும் நான் விளக்குறேன். தர்ப்பணம் செய்வதற்கு காரணம் அந்த அம்மாவோட வீட்டுல அம்மாவோட சேர்ந்து அப்பாவும் வர்றாரு. புரிஞ்சதா? அம்மாவோட வீடு கடகம், அம்மான்றது சந்திரன், அந்த அம்மாவோட சேர்ந்து சூரியன் என்ன சொல்லப்படக்கூடிய தந்தை காரக அவரு அங்க வந்துடுறாரா? இதனால அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோங்க. இதுல என்னங்க சிறப்பு? ஜோதிடப்படி சில விஷயம் சொல்லிட்டேன்னா, ஆன்மீகத்துல சில அமைப்புகளை சொல்றேன். ஒரு உயிர் பூமியில பிறக்கிறேன், நான் பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சுத்தி 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 பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் கூட தெரியாது. எந்த அமைப்புகள்ல? நெருங்கின அமைப்புகள்ல. கடன் படுறதோ, அவங்க கிட்ட உதவி பெறுறதோ, அம்மா பெண்ணை பிறந்து வளர்க்குறதோ, அப்பா மாதிரியான விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதோ, இவங்களுக்கு கடனை திரும்ப செலுத்த நான் பிறக்கிறேங்க. ஓகேங்களா? இந்த கடனை திரும்ப செலுத்த பிறக்கும் பொழுது, அப்பாக்கு பிள்ளையா பிறந்த நானு, அப்பாவோட தாத்தாவா பூர்வ ஜென்மத்துல இருந்திருப்பேன். இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அப்பா இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அப்பா எனக்கு பேரனா பிறந்து, எனக்கு செய்ய வேண்டிய சில கடன்களை திரும்ப எனக்கு செட்டில் பண்ணுவாரு. அப்போ இந்த திதி தர்ப்பணம் எல்லாம் உங்களுக்கு. எனக்கு நானே கொடுத்துக்கிறது. என்னோட பூர்வீக அமைப்புல இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். சரி, இதனால என்னங்க பலன்? பலன்லாம் நான் கண்ணுல பார்க்கலங்க. ஓகேங்களா? ஆனா செய்தாகணும். ஏன் செய்யணும்? இன்னைக்கு நீங்க செய்யற அமைப்புகளை பார்த்து, ஓ! அப்பா, அம்மாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா இந்த இந்து மதத்துல? கடவுளை பின்னுக்கு தள்ளி தாய் தந்தை தான் ஒண்ணாவதுன்னு சொல்லக்கூடிய ஒரே மதங்க. ஒரே மதம். இந்து மதம் மட்டும்தான். ஓகேங்களா? அவங்களுக்காக செய்யக்கூடிய சில அமைப்பு. எப்போதுமே யாராவது கேட்டா, என்னங்க இந்து இப்படி இது மாட்டை கும்பிடுறீங்க, அதை கும்பிடுறீங்க, இதை கேட்டா, சாமியை பின்னாடி தள்ளிட்டு அம்மாவும் அப்பாவும் கும்பிடுன்னு சொன்ன மதங்க அப்படின்னு தெளிவா பயங்கரமா சொல்லுங்க. சாமிக்கெல்லாம் செகண்ட் இடம் தான் நம்ம இடத்துல. மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இந்து மதத்தையும் புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கலாச்சார அமைப்புகளை நமது அடுத்த சந்ததிக்கு கொண்டுட்டு வாங்க. இது சொல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை எனக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு சொல்றேன். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.